அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, வீட்டில் வந்து ஆளை வர வைக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு, யார் இவங்க அப்படின்னோடனே, இவர் வந்து இந்த பில்டிங்லாம் கட்டுறவர் அப்படின்னோடனே எல்லாருமே யோசிக்கிறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இந்த வீட்டில் வந்து மேலே வந்து ரூம் கட்டுறதுக்காக வர சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே, சரி இங்கே வந்து பார்த்துருங்க, இந்த இடத்துல வந்து ரூம் கட்டணும், நல்ல ஒரு பெரிய ரூமாக கட்டணும், அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அவங்க வந்து 5 லட்சம் ஆகும் அப்படின்றாங்க. 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு, என்னங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ யார்கிட்ட இருக்க 5 லட்சம் மேலே ரூம் கட்டுறதுக்கு, இப்போ ரூம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வந்து, நீ அமைதியாக இருக்கியா கொஞ்சம் நேரம், ரூமு ரொம்ப முக்கியம் தான் புரியுதா, முத்து மீனா எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருப்பாங்க, இதே மாதிரி தான் படுத்துட்டு இருப்பாங்களா, அதனால தான் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி கட்டணும், சிம்பிளாக ஏதாவது ஒரு ரூமை வந்து கட்டினா போச்சு, அதுக்கு எதுக்கு இது ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு கொடுங்க. சரி அப்படியா, ஓலை குடிசை போட்டு தரணுமா அப்படின்னா, அந்த ஓலை குடிசை நான் போட்டுறேன், நீங்கள் நானும் அங்கே தங்கிக்கலாம், என் அப்பாவோட வீடு, நான் ஏன் ஓலை குடிசையில் தங்கணும், அப்போ தெரியுதுல்ல, அப்போ அமைதியாக புரியுதா, சரிங்க 5 லட்சத்துக்கு இப்போ என்ன பண்ணுறது, அதான் வீடு இருக்குல்ல, வீடை வந்து அடமானம் வச்சு காசு வாங்கி ரூமை கட்டுவோம், அதெல்லாம் நான் தர முடியாது, இந்த ரூமுக்காக நான் என்னோடய பத்திரத்தை நான் கொடுக்கணுமா, என் அப்பா எனக்காக விட்டுட்டு போன வீடு, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, இங்கே பாரு நீ ஆல்ரெடி வந்து பத்திரத்தை அடகு வச்சு தானே ரோகிணிக்கு கடை வாங்கி வச்சு கொடுத்த, அது மட்டும் கரெக்டாக, இங்கே பாருங்கள் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, அதுதான் வந்து காசெல்லாம் வந்து மீட்டாச்சுல்ல, அதெல்லாம் எப்படி மீட்டணும்னு தெரியும்ல அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் போட்டோம், இப்போ என்னக்கு அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நான் தர முடியாது, அவ்வளோதான், இது ஏன் வீடு புரியுதா அப்படின்றாங்க. பரவாயில்ல மாமா, அவங்க ஒன்றும் தர வேணாம் புரியுதா அப்படின்னோடனே, உடனே வந்து நீங்கள் சபதெல்லாம் போட்டு போகிறீங்க, நாங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. ஆமாங்க சபதம் தான் போட போகிறேன், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க மீனா. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இந்த காசை என் புருஷனே சம்பாரித்து கொடுப்பாரு, அப்புறம் நாங்கள் கட்டிக்கிறோம் போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இது சபதமாகவே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து முத்து வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் அப்படியே வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்து ஆமாம் உன் புருஷன் 5 லட்சத்தை சம்பாரிச்சிட்டு போகிறான், நீ கனவு தான் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம் அத்தை, கண்டிப்பாக என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் கண்டிப்பாக வந்து இதை செய்வார் போதுமா, எல்லாரும் கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக என் புருஷன் மேலே வந்து ரூம் கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அண்ணாமலை அப்படியே யோசிக்கிறாரு. எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ வந்து முத்து வந்து மீனா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்ன ஏன் மீனா இப்படிலாம் பண்ண, என்ன பண்ணங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தப்பா, என் மேலே நம்பிக்கை வை மீனா, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இதில் 5 லட்ச ரூபாய் எப்படி மீனா ஒரே நடியாக நான் வந்து சம்பாதிக்க முடியும், நீயே சொல்லு, எனக்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது உனக்கு தெரியும்ல, டைமில் இப்படிலாம் பண்ணுறீங்க மீனா, வீட்டுக்கு வேறு நம்ம காசு கொடுக்கணும், அது இல்லாமல் நான் வந்து அந்தளவு வந்து வண்டி ஓடுறதில்ல, நான் என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள் நான் இருக்கேன்ல, நானும் பூ கட்டுறேன், நீ பூ கட்டி எவ்வளோ சம்பாதிக்க முடியும், நீயே சொல்லு, இங்கே பாருங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கனவை வந்து நிறைவாக்குறோம் புரியுதா, எல்லாம் முன்னாடி நான் சொல்லிட்டேன், அதுக்காக என்ன ஐடியா பண்ணணும், எப்படிலாம் வந்து உழைச்சா வந்து காசு சம்பாதிக்க முடியும், நம்ம ஐடியா பண்ணி பண்ணலாம், நான் நிறைய ஆர்டர் எடுக்கிறேன், நிறைய பூ கட்டுறேன், அதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய வந்து கஸ்டமர்ஸ் பிடிங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு முடியும், அதே மாதிரி இந்த மாத சவாரின்னு இருக்கும்ல நிறைய, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னோடனே, என்ன மீனா சொல்கிற, கண்டிப்பாக நடக்குங்க, நான் சொல்கிறேன்ல, நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு, நம்பிக்கை இருக்குதான், அப்போ என்ன, நம்ம சந்தோஷமாக தைரியமாக இருப்போம், கண்டிப்பாக நம்மளால் முடியும், காசு சேர்க்க என்னென்ன வழி இருக்குன்னு யோசிப்போம் ஓகேவா அப்படின்றாங்க. என்ன மீனா என்னென்னமோ சொல்கிற, கண்டிப்பாக முடியுமா, முடியுங்க, ஏங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க, நம்மளால் முடியுன்ற மனசில் உறுதி மட்டும் வச்சுக்கங்க, கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. சரி மீனா நீ சொல்லிட்டல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. நம்ம முத்துவும் இதோட முடியுது.